உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்ளியில நடக்க இருக்கு. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்று சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த அதிகாரிகள் தொடர்பான பல காணொளிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதனை அழுகையோடு பலர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுத்து விடாதீர்கள், அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அந்த போலீஸ் அதிகாரி தொடர்பில் பலரும் உருக்கமான கோரிக்கைகளை நீதியமைச்சரிடம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல காணொளிகள் கிட்டத்தட்ட சிறைச்சாலை ஊழியர்கள் அழுகிறார்கள், அந்த ஊழியர்களோடு நெருக்கமாக பயணித்திருக்கக்கூடிய போலீசார் அழுகிறார்கள், குடும்பத்தார் அழுகிறார்கள். பலருடைய அழுகுரல் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அழுகுரல் உண்மையில் அதற்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான 1-2 விடயங்கள் எம்மோடு தொடர்பட்டிருக்கின்றது. எம்மை பொறுத்தவரையில் எம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை, ஒன்றில் மறந்து விடுவோம் அல்லது நினைவில் அவற்றை வைத்திருக்காமல் கடந்து விடுவோம். மறந்து விடுவோம், கடந்து விடுவோம் என்பதில் எம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பலமாகவும் பலவீனமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் நாம் உங்களின் சார்பில் சில விடயங்களை இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கின்றோம். சிறைச்சாலை ஊழியர்கள் மற்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற உரையாடல்கள் இப்போது சமூக வலைதளங்களிலே பரவி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த கலவரத்தை திட்டமிட்டவர்கள் போதைப் பொருள் கடத்தைக்காரர்கள் அல்லது வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்களே இவ்வாறான விடயங்களை திட்டமிட்டனர். இந்த சம்பவம் அதன் பின்னணியில் தான் இடம்பெற்றது. இந்த கலவரம் அந்த கும்பலினாலே தான் இந்த எதிர்பாராத ஒரு விபரீதமான செயற்பாடு இடம்பெற்றது. எனவே இந்த மோசமான தாக்கப்பட்ட சம்பவத்தை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த தரப்பு சிறைச்சாலைகளுக்குள் இருந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களோடு தொடர்பானவர்கள் ஒரு வன்முறையாக மாற்றினர். அந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தனர். விசேட அதிரடிப்படையினர் சட்டவிரோதமாக அழைக்கப்படவில்லை. சிறைச்சாலையில் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுகின்ற போது விசேட அதிரடிப்படையினரை அழைப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள் தெளிவாக இருக்கிறது. எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து இப்போது விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நடவடிக்கை அதன் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக உயிரிழப்புகள் இடம்பெற்றதை நாம் அறிவோம். இதில் 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்ற அவர், மேலும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள். ஊழியர்கள், அதாவது அரசு அதிகாரிகள், நாட்டில் இருந்த போதைப் பொருளை கடத்தல்காரர்களை கட்டுப்படுத்த முற்பட்ட போதுதான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது. சிறைச்சாலைகளில் போதைப் பொருள் நடவடிக்கைகள் அதிகரித்து விட்டன. அதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் தீவிர நடவடிக்கைகளை எடுக்க முற்பட்டோம். அதனுடைய எதிரொலியாகவே இந்த வன்முறை சம்பவம் இடம்பெறுகிறது. சிஸ்டம் சேஞ்சை நாங்கள் முற்படுத்தப்படுகின்ற போதுதான் இந்த சம்பவம் கடும் மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்கின்றது. ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையாக மாறுகிறது, வன்முறையாக மாறுகிறது. இந்த சமூகத்திலும் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது பல அரசியல்வாதிகளும் பதட்டம் அடைகின்றார்கள். அரசியல்வாதிகள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது, நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்பட முற்படும் போது அரசியல்வாதிகளிடம் அச்சம் ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளின் புதல்வர்களை கைது செய்கின்ற போது பலரும் நிம்மதி இழக்கின்றார்கள். பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பான அரசியல் பிரமுகர்கள் பலர் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் குழம்புகிறார்கள், அவர்கள் குழப்பமடைகிறார்கள். அதனால் தான் அவர்கள் இந்த கைதுகளுக்கு எதிராக கோஷம் எழுப்புகிறார்கள். இந்த கைதுகளுக்கு சர்வதேசியான சட்டங்களை கூற முற்படுகிறார்கள். நல்ல சமூகத்தை உருவாக்குவதை அவர்கள் வெறுக்கிறார்கள். எனவே இவ்வாறான செயற்பாடுகளை நாம் அனுமதிக்க முடியாது. இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்ந்தும் வியாபிக்க செய்ய நாம் அனுமதிக்க மாட்டோம். அவர்கள் அதற்கு முயற்சி செய்கிறார்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த செயற்பாடு சிறைச்சாலைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் சமகாலத்தில் முன்னெடுக்கப்படும். இந்த சம்பவத்துடன் ஒரு சில சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கலாம். அவர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்துவோம். அவர்களை அடையாளம் காணுவதற்கான விசாரணைகளை பல்வேறுபட்ட கோணங்களிலே ஆரம்பித்திருக்கிறோம். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை பணியிடை நீக்கணும். அவ்வாறு செய்யாமல் நாங்கள் சில சட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. அவ்வாறான சூழ்நிலையும் சிலர் எதிர்க்கின்றனர். இதற்கு எதிரான சில சட்ட நடவடிக்கைகளை நாம் வெகு விரைவில் நிலைநாட்டுவோம் என்று கூறுகின்றார் ஹர்ஷன நாணயக்கார். அது ஹர்ஷன நாணயக்காரின் கருத்தை நாங்கள் இப்போது கேட்டோம். அதன் பின்னர் ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகிறது ஒரு அதிகாரியால். அவர் மீது நடவடிக்கை எடுக்காதீர்கள்,
அவருக்கு ஏதேதும் ஆபத்து ஏற்படுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள், இடம் கொடுக்காதீர்கள் என்று இன்னும் ஒரு உருக்கமான பதிவையும் முன்வைக்கின்றார்கள் சிறைச்சாலை அந்த ஊழியர்கள். அவர்கள் கண்ணீரோடு அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நீங்கள் இப்போது பார்க்கலாம். சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறையின் போது ஒரு அதிகாரியின் திறமையால் இந்த அனர்த்தம் பாரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டது. அவருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட இடமளிக்க வேண்டாம். நாங்கள் எந்த ஒரு சிறை கைதியிடமிருந்தும் பணமோ பொருளோ பெற்றுக்கொள்ளவில்லை. மகர சிறைச்சாலை வன்முறைகளின் போதும் நாங்கள் உயிரை பணயம் வைத்து போராடி இருக்கின்றோம். எனக்கு தனிப்பட்ட ரீதியில் நெற்றியில் தலையில் காயங்கள் ஏற்பட்டன. 3 நாட்கள் உணவின்றி வெறும் தண்ணீர் அருந்தி அந்த போராட்டத்தில் இருந்தோம். அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தினோம். இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் போர் வீரர்கள். அவர்கள் ஒருபோதும் சிறைச்சாலை கைதிகளிடம் கையேந்தி பணமோ பொருளோ பெற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியில் இவர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் மனித உரிமைகள் தொடர்பான கற்க நெறிகளை பூர்த்தி செய்து அதன்படி கைதிகளை நடாத்துகின்றோம். பலிக்கட அல்லது வேறு ஏதேனும் ஒரு சிறையில் நாங்கள் கைதிகளை மோசமாக நடத்தியதாக குற்றச்சாட்டுக்கள் உள்ளனவா? கேட்டு பாருங்கள். நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை. என்னுடைய அதிகாரிகளை இவ்வாறு பெட்டிகளில் அனுப்பி வைக்க முடியாது. இந்த நிகழ்வுகள் மீண்டும் இடம்பெற்றால் அதனை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து ஒரு திடமான திட்டம் வேண்டும். ஓர் செயல்முறை கட்டமைப்பு வேண்டும். அதை அரசாங்கம் வழங்க வேண்டும். எங்களது சக பணியாளர்களை இழந்து தவிக்கின்றோம். இதனால் சில சந்தர்ப்பங்களில் சோகத்தினால் அல்லது ஆக்ரோஷத்தினால் உங்களிடம் நாங்கள் தவறாக பேசியிருக்கலாம். அவ்வாறு ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். உங்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் எங்களுடைய தொனியில் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியதற்காக மன்னித்து கொள்ளுங்கள். ஆனால் எங்களுடைய வழியைத்தான் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றோம். அமைச்சர் அவர்களே, எங்களுக்கு இதற்கு உரிய நியாயத்தை வழங்குமாறு மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலப்பகுதியிலே நேற்று பிரதியமைச்சர் சுனில் வட்டகல அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான உரையொன்றை ஆற்றுகிறார். அந்த உரையிலே மிக முக்கியமான சம்பவமாக பதிவாகின்றது. இந்த சிறைச்சாலையிலே 2 பிரதான கதவுகள் இருக்கின்றது. இரும்பு கதவும் அதன் பின்னர் பலகை கதவும் காணப்படுகிறது. இரும்பு கதவினை தகர்த்து கொண்டு அந்த கைதிகள் பலகை கதவை நோக்கி நகர்கின்றார்கள். உடைப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த இரும்பு கதவுக்கு பலகை கதவுக்கு இடையில் மிகவும் பெருமதி வாய்ந்த பொடி ஸ்கேனர் இருந்தது. அதாவது பல்வேறுபட்ட தொழில்நுட்ப கருவிகளும் அந்த பகுதியில் தான் இருந்தது. அவைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டது. இது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றார். அந்த பலகை கதவு உடைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அனைத்து சமூக விரோத கைதிகளும் சமூகத்தில் இணைந்து பெரும் வன்முறை வடித்திருக்கும். இவர்கள் சமூகத்தில் இணைந்தால் எவ்வாறு நிலைமை இருந்திருக்கும் என்பதை நீங்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் என்று கேட்கின்றார் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல. தொடர்ந்து அவர் கூறுகின்ற போது, சிறைச்சாலை அதிகாரிகள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்துத்தான் இந்த செயற்பாட்டிலே முழுமையாக ஈடுபட்டார்கள். இந்த சேதம் ஒரு விதத்திலே குறைந்திருக்கிறது என்று சுனில் வட்டகல கூறியதுடன் சமூக ஊடகங்களிலே இன்னும் ஒரு கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சிறைச்சாலை நுழைவாயில் கதவில் பகுதியில் ஒரு விசேட அதிரடிப்படையில் தொப்பி அணிந்த ஒரு அதிகாரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதை நாங்கள் காண்கிறோம். உண்மையில் அந்த
பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதா? உள்ளே உள்ளே ஆயுதம் தாங்கியவர்கள் இருந்தார்களா என்று எம்மால் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அவர் தாக்கியதை காணொளிகளை எல்லோரும் சமூக வலைத்தளங்களில் இப்போது பார்த்திருப்பீர்கள். உண்மையில் இந்த சம்பவம் இடம்பெற்றவுடன் நாம் நம்முடைய முழுமையான அரச சக்தியை பயன்படுத்தி கட்டுப்பட முயற்சித்தோம். ஆனால் இது உங்கள் அனைவருக்கும் மறைந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இலங்கையை போன்ற சிறைச்சாலைகளில் கடுமையான நெரிசல் நிலை இருக்கின்றது. இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. இதில் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இது 11,000 கைதிகளே இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. ஆனால் 40,000 கைதிகளை தாண்டி இருக்கின்றது. இந்த கருத்துக்கள் சுனில் வட்டக்கலை கூறுகின்ற போது இவை உங்களுக்கு சில வேளை அலுப்பாக இருக்கலாம், அல்லது ஏன் கூறுகிறார் என்கின்ற ஒரு கோணத்திலே உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர் தொடர்ந்து உரையாற்றுகின்ற போது 2002ஆம் ஆண்டு தங்களை சிறை கலவரம் இடம்பெற்ற போது அடக்கிய விதம், 2020ஆம் ஆண்டு மகர சில கலவரத்தின் போது ரொஹான் ரத்துவத்தை அடக்கிய விதம் ஆகிய இரண்டையும் நீர்கொழும்பு சிறை கலவரத்துடன் ஒப்பிட்டு பேசுகின்றார்கள் சிலர். அது எமக்கு தெரியும் என்று கூறியவர், 2002ஆம் ஆண்டு தங்களை சிறை கலவரம் நடந்த போது சிறை கைதிகள் 15 காவலர்கள் பயண கைதிகளாக வைத்திருந்த நிலையில் பாதுகாப்பு தரப்பின் எச்சரிக்கையை மீறி அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மஹிந்த ராஜபக்ச சிறைக்குள் நுழைகிறார். அவர் நுழைந்தவுடன் இடம்பெற்ற சம்பவம் தான் மிக முக்கியமானது. சுனில் வட்டக்கலை மிகவும் அழகாக நாடாளுமன்றத்திலே கூறினார், அமரே கீழே இறங்கு, நான் மஹிந்த வந்திருக்கிறேன் என்றார். கலவரத்தை தலைமை தாங்கி நடத்திய இளம்பிட்டிய அமரே கலவரத்தை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். அதே போல 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மகர சிறையில் நடந்த கலவரத்தின் போது ரொஹான் ரத்துவத்தை பாதுகாப்பு எச்சரிக்கையை மீறி சிறைக்குள் வந்து ஒருவரை பெயரை சொல்லி இறங்க சொன்னார். அந்த பெயரை நான் இதிலே தவித்துக் கொள்கிறேன். கலவரம் நின்றது. அதற்கு பரிசாக டிசம்பர் மாதத்திலே சிறைச்சாலைகள் பிரதி அமைச்சராக ரொஹான் ரத்துவத்தை நியமிக்கப்பட்டார். சிறைச்சாலை கலவரங்களை நிறுத்துவது என்பது ஒரு பெரிய சீன வித்தை அல்ல. கலவரத்தை முன்னின்று நடத்தும் கலவரக்காரர்களின் நெருங்கிய நட்பில் உள்ள அமைச்சர் ஒருவர் போய் உத்தரவிட்டால் போதும், கலவரம் அடங்கிவிடும். ஆனால் அந்த திறமை தற்போதைய அரசுக்கோ நீதியமைச்சருக்கோ இல்லை. கலவரக்காரர்களின் நண்பர்கள் யாரும் அமைச்சரவையிலோ அல்லது அரசாங்கத்தின் பதவியிலோ இல்லை. அதனால் தான் தற்போதைய அரசை துரத்திவிட்டு கலவரங்களை அடக்கும் திறமையுள்ள கலகக்காரர்களுடன் நட்பில் உள்ள தரப்பினருடன் ஆட்சி செய்யும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படத்தில் இருப்பது யார்? நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு அமையில் இருப்பவர் யார்? அவர் தெரிகிறதா? அவர் ஜுலம்பட்டிய அமரை தான் இருக்கின்றார். இன்று பாதாள உலக குழுவின் முக்கியஸ்தராக இருக்கக்கூடியவர். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த வரலாறு தெரியுமா? நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இதனை காண்பிக்க வேண்டிய துயரம் ஏற்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைகளில் அவலங்கள் இடம்பெறுகிற போதெல்லாம் இதனை காட்ட வேண்டி இருக்கிறது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது பிரஜைகளின் ஒத்துழைப்பை பெற்றே நாம் செய்கின்றோம். பிரஜைகளின் ஒத்துழைப்பை பெறாமல் நான் இதனை செய்ய முடியாது. நாம் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது அனைத்து போலீஸ் பிரிவுகளிலும் பிரஜைகள் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கி இருக்கிறோம். ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் இது திறம்பட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச போன்றோ அல்லது லொஹான் ரத்துவத்தை போன்றோ அவர்களோடு நேரடி தொடர்பு நமக்கு இருந்திருந்தால் நாம் இதனை நிறுத்தி இருப்போம் என்று நாடாளுமன்றத்திலே சுனில் வட்டக்கலை நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். அப்படியாயின் இதனுடைய சூழ்நிலைகளை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நேற்று பாதிக்கப்பட்ட ஒரு தாயினுடைய உள்ள குமுறல் அல்லது ஆதங்கமாக இருப்பது நீர்கொழும்பு சிறைச்சாலை இது வெறும் சம்பவம் அல்ல, ஒரு எச்சரிக்கை என்று அந்த தாயினுடைய கண்ணீரோடு ஒரு எச்சரிக்கை அரசுக்கு விடுக்கப்படுகிறது. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கோர சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவரும் நம் சகோதரர்கள். அவர்களும் ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள். அந்த சம்பவத்தின் பின்னர் ஒரு தாயினுடைய கண்ணீர் அல்லது அவருடைய ஆதங்கம் எப்படி இருக்கிறது என்றால், இதற்கு பின்னால் பழைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அந்த விடயத்தை நீங்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும் என்று அந்த தாய் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அது மட்டுமல்லாது இதே கருத்தை நேற்று நாடாளுமன்றத்திலே பிமல் ரட்நாயக் அவர்களும் பிரதிபலித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இப்போது பெரும் பேசு பொருளாகவும் பெரும் சர்ச்சையாகவும் மாறி இருக்கக்கூடியது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற நுழைவாயில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அந்த போலீஸ் அதிகாரி, விசேட அதிரடிப்படையினருடைய ஹெல்மெட் அணிந்திருந்த அதிகாரி செய்தது சரியா தவறா? நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் புகைப்படம் மற்றும் காணொளிகள் சமூக வலைத்தளங்களிலே அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. 281வது விதிமுறைப்படி, அதாவது சிறைச்சாலைகள் சட்டத்தின் 281வது விதிமுறைப்படி சில வழிநடத்தல்கள் வழங்கப்படுகிறது.
சூழ்நிலையை மட்டுமே துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்காப்பு 1 என்கின்ற விதிகளின்படி குறிப்பாக அவர்கள் கூறுகிறார்கள், மரணம் அல்லது கடுமையான காயம் ஏற்படக்கூடிய தாக்குதலிலிருந்து தன்னையோ அல்லது பிறரையோ தப்பிக்க வைப்பதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளலாம் என்று சிறைச்சாலைகள் சட்டக்கோவை கூறுவதாக கூறப்படுகிறது. அவர் துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் நியாயப்படுத்தவில்லை. இவை சிறைச்சாலைகள் சட்டக்கோவை கூறுகிறது. இதற்கு அப்பால் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இதனை கூறுகிறோம். கைதி தப்பித்துச் செல்வதை தடுத்தல் சட்டபூர்வ காவலில் உள்ள கைதி தப்பியோட முயற்சிக்கும் போது அதை வேறு எந்த வழியிலும் தடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. கலவரம் அல்லது கூட்டு தாக்குதல் சிறையின் பாதுகாப்பை அமைப்புகளை உடைத்து அல்லது குறித்த அமைவிடத்தை உடைத்து கூட்டமாக தப்பிச் செல்ல முயற்சிக்கும் போது அதிகாரிகள் மீது கைதிகள் கூட்டாக வன்முறை தாக்குதலில் ஈடுபட முயற்சி செய்யும் போது துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளலாம் என்று சிறைச்சாலைகள் சட்டக்கோவை தான் கூறுகிறது. இவை சிறைச்சாலைகள் சட்டக்கோவையில் இருக்கின்ற விடயம். அந்த அதிகாரி துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளுகின்ற போது அவர் யாரை நோக்கி துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டார் என்கின்ற விசாரணை இப்போது முன்னெடுக்கப்படுவதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம், அவர் இல்லாது விட்டால் நாம் அனைவரும் இறந்திருப்போம் அல்லது நாம் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் என்பது சிறைச்சாலை ஊழியர்களின் கருத்தாக இருக்கிறது. இது எல்லாம் நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற சம்பவத்தினுடைய எதிரொலியாக இப்போது சமூக வலைத்தளங்களை பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் ஒரு இராணுவ மனநிலையில் அந்த துப்பாக்கியை அந்த இடத்திலே செலுத்தி அவர் துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதை நாம் இப்போது பார்த்திருப்போம். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு துப்பாக்கி சூடு நடத்த அனுமதி கொடுத்தது யார்? இது மோசமான ஒரு மனிதுரிமை மீறல், சர்வதேச சட்டத்துக்கு முரணானது ஒன்று. ஜெனீவாவில் சென்று இது தொடர்பில் தனியான ஒரு முறைப்பாடை மேற்கொள்வோம் என்று முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் அவர்கள் கூறுகின்றார். சரி, இப்போது அவையெல்லாம் ஒரு முக்கியமான கருத்துக்கள். அதாவது துப்பாக்கி பிரிவு மேற்கொள்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. எம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு சில வினாக்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். எனக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் எனது கண்களை அகற்றி பார்வையற்ற ஒரு தமிழ் மகனுக்கு பொருத்துங்கள் என்று சுதந்திர தமிழீழத்தை என் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த தமிழன் என் கண் மூலமாவது என் தாய் மண்ணின் விடிவை பார்க்கட்டும் என்று குட்டிமணி கூறியது உங்கள் அனைவருக்கு ஞாபகம் இருக்கும். தற்சமயம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் வெடித்த கொடூர மோதலில் 27க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கின்றார்கள். இன்னும் பலர் பலியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த கருத்துக்களும் உங்களோடு ஒரு முறை நாங்கள் அலசி ஆராய வேண்டி இருக்கின்றது. தொடக்கத்தில் கூறுவது போன்று சிலவேளை மறந்திருப்போம், சிலவேளை எங்களை மறப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதனால் இதனை பார்க்கலாம் என்றும், வரலாற்றை இவ்வளவு சுலபமாக நாம் மறந்திருக்க மாட்டோம் என்கின்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை ஒரு ஞாபகமூட்டல் தான். ஜூலை மாதத்தில் தான் இதுவும் இடம்பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், கோட்டாபாய ராஜபக்சவினுடைய அந்த தவிப்பும் அல்லது அவரும் நாட்டை விட்டு ஓடியது எந்த மாதம் என்றும் உங்களுக்கு தெரியும். இன்று நீர்கொழும்பு சிறையில் நடப்பது போதைப் பொருள் ஆதிக்க போட்டியின் விளைவாக இடம்பெற்ற ஒரு உள்ளக மோதல் என்றுதான் கூறப்படுகிறது. இதே இலங்கை சிறைகளின் சுவர்களில் எத்தனையோ தமிழ் அரசியல் கைதிகள் அநியாயமாக மரணித்தார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், பல ஓலங்கள் எழுப்பப்பட்டன. தியாகங்களையும் அவர்களுடைய பெருமதியான வரலாற்றையும் எல்லோரும் அளித்தார்கள். அன்றைய காலங்களிலே யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். 1983 ஜூலை 23ஆம் தேதி கருப்பு ஜூலை அல்லது பிளாக் ஜூலை என்பதை இலங்கை வரலாறு தெரிந்த யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். இலங்கை வரலாற்றை உலுக்கிய 1983 ஜூலை கலவரத்தின் போது வெளிக்கடை அதி உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் மீது சிங்கள கைதிகள் சிறை அதிகாரிகளின் முழு ஆதரவோடு பயங்கரமான தாக்குதலை நடத்தினார்கள். ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய 2 தினங்களில் 2 கட்டங்களாக இந்த திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு சிறைகளுக்குள் நடந்தது. அன்றுதான் குட்டிமணி, செல்வராஜா யோகேந்திரன் மற்றும் தங்கத்துறை உட்பட்ட 53 தமிழ் அரசியல் கைதிகள் மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். முதல் படுகொலையாக சிறைக்குள்ளே இடம்பெறுகிற படுகொலை. மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் குட்டிமணி முழங்கிய அந்த வரலாற்று வரிகள் இன்றும் அனைவராலும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் ஒரு உணர்ச்சி பிளம்போடு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவர் அந்த வசனத்தை நீங்கள் இப்போது கேட்டிருப்பீர்கள். අපි ගත්තොත් එහෙම 83 කළු ජූලියේදී ගරු කතානායක ගරු සභාපතිතුමනි කළු ජූලියේදී කුට්ටුමණී ඇතුළු සිරකරුවන් 35 දෙනෙක් ඝාතනය කළා.
இந்த விடயத்தை நேற்றைய நாடாளுமன்ற அமர்விலே ஞாபகப்படுத்துகிறார் அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள். 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தில் அந்த காலகட்டத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளுக்குள் படுகொலை செய்தது, தமிழ் மக்களுக்கு எதிராக இவ்வாறு கொடுமை நடந்தது என்று அமைச்சர் ஞாபகப்படுத்துகிறார். அதே நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்களை ஞாபகப்படுத்தியிருந்தார். அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் இதே விடயத்தை, வெளிக்கடை சிறை விவகாரத்தை அவர்களும் ஞாபகப்படுத்தி இருந்தார்கள். இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இப்போது அந்த துப்பாக்கி பிரயோகம் தான் பேசப்படுகிறது. இந்த போலீஸ் அதிகாரி குறிபார்த்து சுடுகின்றார் அல்லது அவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது தவறு, அந்த தவறுக்கு அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினரும் தண்டனை வழங்க வேண்டாம் என்று அவருடைய சக ஊழியர்களும் கருத்துக்களை முன்வைக்கின்றார். அது அரசினுடைய முடிவு. அவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது சரியா என்று எம்மிடம் கேட்டால் அது தவறு. அவர் துப்பாக்கி பிரயோகம் அந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டது தவறு. ஒருவேளை அவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட போது அதில் ஒரு சாதாரணமான துப்பாக்கி ரவைகள், அதாவது ரப்பர் துப்பாக்கி ரவைகளை பயன்படுத்தி இருப்பாராக இருந்தால் சரி. ஆனால் அவர் எந்த துப்பாக்கி ரவை பயன்படுத்தினார் என்று நமக்கு தெரியாது, விசாரணை இடம்பெறுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும், அதில் மாற்றுக்கருத்திலே அதை அனுமதிக்க முடியாது. இதே GLPDசிடம் கேட்கின்றோம், எவ்வாறு அவர்களை சுடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று GLPDஸ் கேட்கிறார் என்றால், GLPDஸ் அவர்களே, உங்களுக்கு இசைப்பிரியா தெரியவில்லையா? பாலச்சந்திரனுடைய, அதாவது ஒரு சிறுவனுடைய மார்புகளில் குண்டுகள் பாய்ந்தது தெரியவில்லையா? சரணடைந்த எத்தனையோ முன்னாள் போராளிகளும் அவர்களுடைய அதாவது அவர்களுடைய பிள்ளைகளையும் இராணுவத்தினர் நடத்திய போது துப்பாக்கி ரவைகள் பாய்ந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏன் அவற்றையெல்லாம், இந்த சம்பவம் கண்டிக்கப்பட வேண்டுமா? நிச்சயம் கண்டிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் ஏன் அவை கண்டிக்கப்படக்கூடாது? இரண்டும் துப்பாக்கிகளில் இருந்து பாய்ந்து சென்ற துப்பாக்கி ரவைகளாகத்தான் இருக்கிறது. இது துப்பாக்கி ரவைகள், அவை களிமண் அல்ல. ரெண்டும் துப்பாக்கி ரவைகளாகத்தான் இருக்கிறது. இந்த கடும்போக்காளர்கள், குறிப்பாக சொல்லப்போன அந்த GLPDs, இப்போது இந்த அரசாங்கத்தின் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்களை கூறினாலும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிற போது கடந்த காலத்தில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது என்கின்ற போது எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டுவது வேறு, ஆனால் அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது என்கின்ற போது சற்று இதில் நிதானமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அந்த அதிகாரி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது தவறு என்றால், மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச கட்டளையின் பேரில் அன்றைய நாட்களிலே சரத் பொன்சேகா மற்றும் அந்த சவேந்திர சில்வா போன்றவர்கள் அந்த களமுனைகளிலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது யாரின் கட்டளையின் பேரில் செய்தார்? நீர்கொழும்பு சிறைச்சாலையில் துப்பாக்கி பிரயோகம் உண்மையில் கண்டிக்கப்பட வேண்டியது என்றால் 2009ஆம் ஆண்டு அத்தனை துப்பாக்கி சின்னங்களும் கண்டிக்கப்பட வேண்டியது. GLPDs அவர்கள் ஒரு துணிவுள்ள, ஒரு திராணியுள்ள, ஒரு நடுநிலையான, ஒரு முதுகெலும்புள்ள அரசியல்வாதி, எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடியவர்கள் என்று கூறக்கூடிய தகுதியில் இருப்பாராக இருந்தால் அவர் 2009ஆம் ஆண்டு தீர்க்கப்பட்ட துப்பாக்கி வேட்டுகளுக்கு பதில் சொல்வாரா? மஹிந்த ராஜபக்சவை கைது செய்வதற்கு இது சர்வதேச சட்டத்தின்படி, இன்று இந்த சர்வதேச சட்டத்தின்படி இவை கண்டிக்கப்பட வேண்டியது என்றால் ஒரு இனமே அளிக்கப்பட்டது. இன்று தற்காப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்படாது விட்டிருந்தால் அந்த குற்றச்சாட்டுகளோடு தொடர்பான அல்லது அந்த குற்றச்செயல்களோடு தொடர்பான பல நாசகார செயலோடு தொடர்பானவர்கள் சமூகத்திலே கலந்து பெரும் கலவரம் ஏற்பட்டிருக்கும். இவர்களுடைய நோக்கமாக இருந்தது சிறையை உடைத்து கொழும்பு பகுதிக்குள் சென்று ஒரு கலவரம். கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு ஜூலை கலவரத்துக்கு இணையான ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதுதான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த கைதிகளின் திட்டமாக இருந்திருக்கின்றது. அந்த அவ்வாறான ஒரு கலவரம் இடம்பெறும் என்றால் அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், அரசு தடுமாறும். அந்த தடுமாறுகின்ற போது இன்னும் ஒரு பெரும் அனர்த்தம் ஒன்று இலங்கையில் ஏற்படுவதுதான் திட்டமாக இருந்தது. அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறியடிப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த போலீஸ் அதிகாரியினுடைய ஒரு துப்பாக்கி பிரயோகம் தான் என்று சிறை அதிகாரிகள் கூறுகிறார். அது அவர்களுடைய நியாயமாக இருக்கிறது. அரசு விசாரணை செய்கிறது. அது சரியா பிள்ளையா என்று அரசு கூறட்டும். 2009ஆம் ஆண்டு பாலச்சந்திரனும் இசைப்பிரியாவும் முன்னாள் பல போராளிகளும் அவருடைய குழந்தைகளோடு வருகின்ற போது எந்த அடிப்படையில் அவருடைய மார்பு பகுதியிலே துப்பாக்கி சின்னங்களை தீர்த்தீர்கள்? GLPDs போன்ற ஒரு திராணியுள்ள ஒரு மதிப்புமிக்க அரசியல் தலைவராக இருந்தால் இதையும் GLPDs ஜெனீவாவில் எடுத்து கூறுங்கள். 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசு கண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினால் GLPDs இந்த கருத்தை ஆமோதிக்கலாம். இதற்கு அவர் ஒரு கருத்தும் அதற்கு ஒரு கருத்தும். இப்போது GLPDs கேள்வி கேட்பதற்கு
இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கேள்வி கேட்பதற்கு கூட எம்மில் இருக்கக்கூடிய பலர் திராணியற்றவர்களாக இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்களும் இந்த அரசை வெகு விரைவாக கலைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள், வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த அரசை கலைக்க வேண்டும் என்பதில் மிக அவதானத்தோடு செயற்படுகிறார்கள். அவர்கள் யார் என்பதை நீங்கள் இதில் கூறுங்கள். உண்மையில் இந்த இடத்திலே பாராட்டக்கூடிய ஒரே ஒரு விடயம், கடந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவத்தையும் ஒரு அரசு என்று விழிக்கிறது என்றால் அந்த அரசை பாராட்ட வேண்டும். விசாரணைகள் இடம்பெற வேண்டும். அதாவது ஒரு கலகத்துக்கு அல்லது கலவரத்துக்கு தீர்வு என்பது துப்பாக்கி பிரயோகம் இல்லை என்பதுதான் பொதுவான எல்லோருடைய நியாயப்பாடாகவும் இருக்கிறது. அந்த அதிகாரி மீது நடவடிக்கை, விசாரணைகளின் பின்னர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை அமைச்சு தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜிஎல்பிடிஸ் போன்றவர்கள் நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் வெடித்த அல்லது சர்ச்சையாக மாறிய T-56 ரக துப்பாக்கி தாக்குதல் என்பது எத்தனை T-56 ரக துப்பாக்கிகளுக்கு பதில் இல்லாமல் இருக்கின்றது, அவற்றுக்கும் பதில் சொல்வாரா என்கின்ற கேள்வி இருக்கிறது. எனவே தமிழ் மக்களும் இந்த விடயங்களிலே அதிக அளவில் பேச வேண்டி இருக்கிறது. பேசாமல் நாங்கள் கடந்து செல்வோம் அல்லது எமக்கு இது ஒரு சிக்கல் இல்லை, இது தென்னிலங்கையின் பிணக்குகளுக்குள்ளே நாங்கள் சிக்கிக் கொள்வோம் என்கின்ற ஒரு மனநிலை எமக்குள் இருக்குமாக இருந்தால் அதில் நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். காரணம், அங்கு இடம்பெறுகிற ஒரு சம்பவத்தின் போது எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் நாங்கள் சமதளத்திலே பேச வேண்டும். நேற்றைய நாள் நாடாளுமன்றத்திலே அவை அரசு தரப்பால் எதிரொலித்திருந்தது. எதிர்கட்சியில் இருந்த வைத்திய சத்தியலிங்கம் அவர்களும் அந்த கருத்தை பிரதிபலித்திருந்தார். இவ்வாறு எமக்கு இடம்பெறுகிற அநீதிகளுக்கு என்ன தீர்வு இடம்பெறும்? துப்பாக்கி பிரயோகத்தோடு தொடர்பான போலீஸ் அதிகாரி கைது செய்யப்படுவாரா அல்லது அரசின் நிலை என்னவாக இருக்கிறது? காணொலிகள் வெகுவாக பரவி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்கிற பலத்த எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது. யாரின் கூற்றை அரசு ஏற்கப் போகிறது, செய்தது சரியா பிழையா என்பதை இனி வருகின்ற காணொலியில் எதிர்பாருங்கள் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th ஜூலை 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு.